கைஸ் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங்கான லாஸ் சிஎஸ்கேக்கு ஆர்சிபி அகைன்ஸ்டா 201 ரன்ஸ் எடுத்தா போதும் அந்த ஃபிளாட் ட்ராக்ல. பட் சம் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் நம்ம லூஸ் பண்ணனால மேட்சை தோத்துட்டோம். சுத்தமா தூக்கமே வரல கைஸ் நேற்று நைட்ல இருந்து. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கையில இருந்த மேட்சை போய் விட்டுட்டோன்னு. பட் ஆர்சிபி வெல் டிசர்வ் ஃபார் பிளே ஆஃப். நல்ல ஒரு சூப்பர்பான ரன் கண்டினியூஸா 6 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. நம்ம தலை அடிச்ச ஒரு 6னால மேட்சை லூஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சா நம்பிங்க கைஸ். ஆமா அது உண்மைதான். அது எப்படின்னு டீடைலா இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் மேட்ச்ல வேற என்ன மூமெண்ட்ஸ்னால நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் கைஸ். வீடியோக்கு லைக் கேட்கற நிலைமைலாம் இல்ல. யாராச்சும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு யார்கிட்டயாவது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசி ஆகணும்னு தான் இருக்கு. ஸோ சுத்தமா முடியல. கொஞ்சம் ஆறுதல் ஆயிக்கலான்னு என்ன தான் இந்த வீடியோ போடுறேன் கைஸ். ஓகே வீடியோக்கு போலாம். மகா மட்டமான போலிங் போட்டோம் கைஸ். ஃபர்ஸ்ட் பிச்சு டேர்ன் ஆச்சு. இத்தனைக்கும் மழை வந்ததுக்கு அப்புறம் பிச்சு டேம்ப் ஆகிருச்சு. மாய்ச்சர் உள்ள போனனால ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் பால் கிரிப் ஆச்சு. அந்த ஃபேஸ்ல ஆர்சிபி ஸ்லோ டவுன் ஆனாங்க. பட் விக்கெட்ஸ் விடல. தென் லேட்டர் ஆன் அக்ஸலரேட் பண்ணி 218 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. இன் கேஸ் மழை வரட்டும் வரலன்னா 250 ரன் அடிச்சிருப்பாங்க கைஸ். ஒஸ்ட் பவுலிங், கேட்ச் டிராப் எக்கச்சக்கமா, ஃபீல்டிங் மிஸ்பிளேஸ்மெண்ட், நிறைய எரர்ஸ் பண்ணோம். அண்ட் பிச் பேட்டிங் ஹெல்ப் பண்ணல. ஸ்டில் 200 ரன் சேஸ் பண்ணலான்ற கான்ஃபிடன்ஸ்ல தான் இருந்தேன். முக்கியமா கிரீனோட கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறம் பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பாலே கோல்டன் இருக்கு. நம்ம கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் 180+ சேஸ்ல ஒரு ரன் அடிச்சதே கிடையாதுன்னு ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தாங்க கைஸ். அது அகைன் உண்மையாகி இருக்கு. அவருக்கு இன்னிங்ஸ் பேஸ் பண்ண தெரியல, எந்த பால் அடிக்கணும்னு தெரியல கைஸ். ஸோ அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரஹானே ஒரு சின்ன கேமியோ. இந்த பிச்சில் கிரீன் அண்ட் லாக்கி ஃபெர்குசன் ஷார்ட் பால்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி ரஹானே எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாரு. அந்த ஃபேஸ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஃபாஸ்ட் பாலர்ஸ் அகைன்ஸ்ட் அடிக்கிறதுக்கு. பட் கரெக்டா ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் பாலே யோசிச்சு ஸ்லோவர் பாலா போட்டனால அது அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு ரஹானே. எல்லாருமே ஒரு பக்கம் அவுட் ஆனாலும் அந்த பக்கத்துல ரச்சின் ரவீந்திரா வேற லெவல் நாக் ஆடினார் கைஸ். இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல எல்லாம் ஓரளவுக்கு அடிப்பாரு, அப்புறம் கண்மூனித்தனமா அடிக்கவே அவுட் ஆவாரு. பட் இந்த டைம் பால் மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாரு. அடிக்க வேண்டிய பால்ஸ் போட்டு அடிச்சாரு. அசால்ட்டா 65 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு கைஸ், 37 பால்ஸ் கிட்ட. பட் அவரு அவுட் ஆனதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தூபே 15 பால்ல 7 ரன் சொல்லி வச்ச மாதிரி ஃபீல்டிங் வச்சுட்டு பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி. சுத்தமா ஒரு பேட்லே படல. இவ்வளவு நாள் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணவர் வேர்ல்டு கப் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனே தெரியல கைஸ். பேட் பிடிக்க தெரியாத மாதிரி ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்சஸ்லாம் அழகா பிளேஸ் பண்ணாரு இந்த மாதிரி ஷார்ட் பால் போட்டோம்னா. இன்னைக்கு அதுவும் படல. அப்புறம் ஸ்பின் அடிக்கவும் தடுமாறுறாரு. மேக்ஸ்வெல் பால்ல தடுமாறினாரு. எல்லாம் ஓகே. அவர் ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட் ஆகி விட்டார்ல. ஐயோ செம்ம கடுப்பாயிருச்சு அந்த மொமெண்ட். ரச்சின் அது ஓடி இருக்க கூடாது. டபுளுக்கு கால் பண்ணது ரச்சின் தான். பட் டூபே அவர் சாக்ரிஃபைஸ் ஏதாவது பண்ணிருக்கணும். பிகாஸ் அந்த லெவல்ல நாக் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது டூபேக்கும் பேட் படல. அப்ப அவர் டூபே அவுட் ஆக்கி இருந்தானா அந்த டைம் ரச்சின் இருந்தானா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் மேட்சோட பெரிய டேர்னிங் பாயிண்டே சொல்லலாம். அவர் அவுட் ஆன அப்புறம் டூபேவும் அவுட் ஆக அந்த 15 பால் 7 ரன் தான் கடைசியில தோக்க காரணமா அமைஞ்சது கைஸ். நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாரு நமக்கு டூபே. பட் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். பட் எப்படின்னு தோக்க போற மேட்ச்ல கடைசியா ஜட்டு ஒரு நல்ல கேமியோ ஆனாரு. எப்பெல்லாம் தலைக்கு தேவைப்படுதோ அந்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு கைஸ். உண்மையான கிளச் பிளேயர்னா ஜட்டு தான் சொல்லுவேன். செம கேமியோ. அண்ட் அந்த சைட் தலை லாஸ்டா ஒரு சின்ன சமையல பார்த்தோம்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஆஸ் யூஷுவல் ஸ்டைல்ல 6 and 4 வந்துச்சு. கரெக்டா ஓவருக்கு 2 பவுண்டரி அடிச்சுட்டு எடுத்துட்டு போனாங்க. லாஸ்ட் ஓவர்ல 17 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். அந்த வெட் பால்ல அழகா தூக்கி 6 அடிச்சிட்டாரு. தலை அவுட் ஆஃப் த ஸ்டேடியமே போயிருச்சு. பட் இங்க தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அமைந்தது கைஸ். பால் அது வரைக்கும் வெட்டா இருந்ததான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போனதுக்கு அப்புறம் புது பால் எடுத்துட்டு வந்தாங்க. வெறும் ட்ரையா இருக்கும். அண்ட் எஸ்டேல அந்த ட்ரை பால செமையா யூட்டிலைஸ் பண்ணாரு. அவரோட ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் பிச்சில் போட நல்ல கிரிப் ஆகி பவுன்ஸ் ஆச்சு. அண்ட் அடிஷனலா அவரால் கிரிப்பும் பண்ண முடிஞ்சிச்சு ட்ரையா இருந்தனால. செகண்ட் பால் தலை அடிக்க போய் டாப் அடிச்சு வாங்கி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் யாராலையும் அடிக்கவே முடியல. பிகாஸ் பால் நல்லா பிச்சில் கிரிப் ஆனனால. ஸோ மேட்சே அங்கதான் மாறிடுச்சு கைஸ். ஆர்சிபி வெல் டிசர்வ் ஃபார் பிளே ஆஃப்ஸ். அதை பத்தி எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் இந்த மாதிரி கான்பிடென்ட்டா நம்ம ஆடும் போது மொமெண்டம் நம்ம கூடயே இருக்குன்னு கிரிக்கெட்ல. டெல்லி அகைன்ஸ்டா பண்ட் பேண்டு ஸ்டப்ஸ் ரன் அவுட் அண்ட் ஜேக் மெகருக்கும் ரன் அவுட். இந்த மேட்ச்ல பாருங்க ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட். டூபேக்கு பால் படல. அண்ட் தலை அடிச்ச 6னால ட்ரை பால் வரப்பே அது கிரிப் ஆனனால நம்ம தோத்தோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மொமெண்ட் ஆர்சிபி கூட இருக்குன்னு சொல்லலாம் கைஸ். ஸோ இந்த சீசன் தான் அவங்க கப் அடிப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் இவ்வளோ லக் இருக்கு, இவ்வளோ மொமெண்டம் இருக்கு. இதை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. எனவே வெல் டிசர்வ்ட் ஆர்சிபி. கங்க்ராட்ஸ் ஃபார் த பிளே ஆஃப். எனிவே சிஎஸ்கே ஒரு டஃப் லக் தான் கைஸ். பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம். பட் மெயின் பேசர்ஸ் நிறைய பேர் இல்ல. ஸோ அப்படி இருந்தும் நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு தான். ஆப்வியஸா நிறைய பேருக்கு தெரியும் பிளே ஆஃப் வந்தாலும் இந்த டீம் கப் அடிக்காதுன்னு. ஸோ 5th வந்ததே பெரிய விஷயம் தான். பட் ஹோப்ஃபுல்லி ருத்து இதில் லேர்ன் பண்ணிப்பார் நம்புவோம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஸ்குவாட் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். பிகாஸ் MS தோனி இல்லைன்னா இந்த ஸ்குவாடை வச்சுட்டு வின் பண்றது கஷ்டம். ஹோப்ஃபுல்லி ஸ்குவாடை நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க நம்புறேன். பட் ஸ்போர்ட்ஸ்ல இதான் ஒண்ணு கைஸ். லாஸ்ட் டைம் இந்த ஃபைனல்ஸ் அப்புறம் எவ்வளவு ஹாப்பியான மூமெண்ட் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்த அந்த டைமே ஒரு 2-3 நாளுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த இயர் நடந்துச்சு கைஸ். ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. அதான் ஸ்போர்ட்ஸ். ஒரு நாள் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடும், அடுத்த நாள் நமக்கு பெரிய வழியை கொடுக்கும். அண்ட் இந்த லாஸ் எனக்கு இன்னும் பல மாசத்துக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். அண்ட் போதா குறைக்கு ஸ்டேடியத்தில் போன ஃபேன்ஸ்லாம் நல்லா அபியூஸ் ஹராஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு கைஸ். நிறையா ட்விட்டரில் பார்க்குறேன். நிறைய பேர் அவங்க போஸ்ட் போடுறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அபியூஸ் பண்ணுறாங்கன்னு. எல்லாரும் இல்லை, சில பேர் பண்ணுறனால மொத்த ஃபேன் பேஸ்க்குமே அந்த
கெட்ட பேர் போய் சேருதுன்னு சொல்லலாம். ஹோப்ஃபுல்லி அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு போயிருக்கணும் நம்ம நம்புறோம். ஸோ அதுதாங்க இந்த வீடியோ என்னோட ரேண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ன போல பல சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை பற்றி. கொஞ்சமாக நமக்குள்ளேயே பேசி ஆறுதல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சிஎஸ்கே ஃபார் எவர்.